நாற்று உற்பத்தி. வீரிய ஒட்டு விதைகளை பதப்படுத்தப்பட்ட தென்னை நார் கழிவு நிரப்பப்பட்ட குழித்தட்டுகளில் நிழல் வலை நாற்றங்கால் முறையில் உற்பத்தி செய்ய வேண்டும். குட்டை ரகத்திற்கு 800 குழித்தட்டுகள் தேவைப்படுகின்றன. 1 கிலோ விதைகளுடன் கேப்டான் 3 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 ஹெக்டருக்கு பயிரிட குட்டை ரகத்திற்கு 75,000 விதைகளும் நெட்டை ரகத்திற்கு 55,000 விதைகளும் தேவை. ஒரு குழித்தட்டிற்கு 1.25 கிலோ என்ற அளவில் தென்னை நார் கழிவை நிரப்பி ஒரு குழிக்கு ஒரு விதை என்ற விகிதத்தில் விதைக்க வேண்டும். குழித்தட்டுகளை ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி 3 நாட்களுக்கு பாலித்தீன் பையினை கொண்டு போர்த்தி வைக்க வேண்டும். 4வது நாள் நிழல் வளைகுடிலின் அடியில் அமைக்கப்பட்டுள்ள மேட்டுப்பாத்தியின் மீது குழித்தட்டுகளை பரப்பி வைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை என்ற அளவில் பூவாளி கொண்டு நாற்றுகளுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 19:19:19 உரத்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் 15ஆம் நாளில் 2 கிராம் காப்பர் ஆக்சிகுளோரைடுடன் கலந்து தெளிக்க வேண்டும். விதைத்த 25 நாட்கள் கழித்து செடிகளை நடவு செய்யலாம். நடவு வயல் தயாரிப்பு. உளி கலப்பை கொண்டு ஒரு முறையும் பின் சட்டி கலப்பை கொண்டு ஒரு முறையும் உழுத பின் கொக்கி கலப்பை கொண்டு 2 முறை நன்கு உழ வேண்டும். 25 டன்கள் தொழு உரம் மற்றும் 75% பரிந்துரைக்கப்பட்ட பாஸ்பேட் ஆகியவற்றை அடியுரமாக இட வேண்டும். அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா இரண்டும் தலா 2 கிலோ என்ற அளவில் 50 கிலோ தொழு உரத்துடனும் மற்றும் 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கும் இட வேண்டும். 2 அடி அகலமும் கொண்ட மேட்டுப்பாத்திகளை 1 அடி இடைவெளியில் அமைக்க வேண்டும். இடைவெளி மற்றும் பயிர் எண்ணிக்கை. ஸ்ரா மஞ்சள் வீரிய ஒட்டுக்கள் ஒரு பாத்திக்கு 3 வரிசைகள். கோல்டன் மஞ்சள் ஆரஞ்சு 2 வரிசை முறை. ரகங்களுக்கு இரட்டை வரிசை முறை. நடவு. நடவுக்கு முன் சொட்டு நீர் பாசன முறையில் நடவு வயலை 8 முதல் 12 மணி நேரம் நீர் விட வேண்டும். முளை முன் களைக்கொல்லியை 1 ஹெக்டருக்கு 3 லிட்டர் என்ற அளவில் நடவுக்கு முன் தெளிக்க வேண்டும். 25 நாட்கள் வயதான ஆரோக்கியமான செடிகளை நடவிற்கு பயன்படுத்த வேண்டும். போக்கு நாற்றுகளை 1 வாரத்திற்குள் நிரப்ப வேண்டும். கரையும் உரப்பாசனம். நடவு செய்த நாள் முதல் பயிரின் வளர்ச்சி காலம் முழுவதும் 3 நாட்கள் இடைவெளியில் 1 ஹெக்டருக்கு 90 கிலோ தழை, 90 கிலோ மணி, 75 கிலோ சாம்பல் சத்துக்களை உரப்பாசனமாக கொடுக்க வேண்டும். இதில் 75%